பாடி துதிப்போம். தேவதேவனை போற்றுவோம். சத்தமா தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவதேவனை போற்றுவோம். துதிகள் துதிகள் என்றும் ஏற்றியே அவர் களித்திடுவோம். துதிகள் துதிகள் என்றும் ஏற்றியே அவர் களித்திடுவோம். தேவஜனமே தேவஜனமே பாடி துதிப்போம். தேவதேவனை போற்றுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம். தேவதேவனை சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. துதிகள் என்றும் ஏற்றியே அவர் களித்திடுவோம். துதிகள் துதிகள் என்றும் ஏற்றியே அவர் களித்திடுவோம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். சேனையாதிபன் நமது தேவன் இவரை என்றும் போற்றிடுவோம். சேனையாதிபன் நமது தேவன் அவரை என்றும் போற்றிடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம். தேவதேவன் போற்றுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம். தேவதேவன் போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவர் களித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவர் களித்திடுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று இந்த செய்தியை நம்ம கேட்டுட்டே வரோம். தானியேலோ வென்றால் தானியேல் ஆவியானவங்க தனிமைப்படுத்துறார். மற்றவங்க எப்படியோ, மற்ற யூதர்கள் எப்படியோ, மற்ற எபிரேயர்கள் எப்படியோ, ஆனால் பாபிலோனிலே இருந்தாலும் தானியேலோ வென்றால் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஜெபம் ரொம்ப அவசியம். அவன் 3 வேளை ஜெபம் பண்ணினான் என்கிற அந்த குறிப்பிலிருந்து தான் ஒரு தேவனுடைய பிள்ளை 3 வேளை ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ஒரு 3 அம்சங்கள் நம்முடைய ஜெபத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் முதல் அம்சத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். உங்களுக்காக அப்படின்ற வார்த்தையை, உங்களுக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய துணை குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருகிறேன். உங்கள் ஆவிக்குரிய காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய சோத்திரிக்கிறோம் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய காரியங்களை பார்க்கும்போது போன வாரம் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள் என்கிற அந்த தலைப்பிலேயே இன்றைக்கும் நான் செய்தியை தொடர விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்துக்காக இந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 27, 28, 31 ஆகிய வசனத்தில் திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்திற்கே இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். அப்போ நம்மளெல்லாம் பட்ட மரம் என்றும் அவரை பச்சை மரம் என்று சொல்லி சொல்கிறாரு. பச்சை மரமாகிய எனக்கே இந்த பூமியில் இப்படி நடக்கிறது என்றால் பட்ட மரமாகிய உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? ஆகவே ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய குடும்பம் ஜெபிக்கவில்லை என்றால் குடும்பத்தில் சோத்திரிக்கிறோம், இந்த உலகம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். சோத்திரிக்கிறோம், ஜெபம் இல்லைன்னா சோத்திரிக்கிறோம் உங்களை ஒன்றுமில்லாமல் இந்த உலகம் ஆக்கப்பாகும். ஏனென்றால் இப்பொழுது உலகத்தின் அதிபதி பிசாசா இருக்கிறபடினால அவன் குடும்பங்களை கெடுக்கணும், குடும்பங்களுடைய காரியங்களை சிதைக்கணும்னு அவன் சுற்றி திரிகிறான். சோத்திரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. திருமணமானவங்க நல்லா யோசிக்கணும். ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துட்டாருன்னா நீங்க சிக்கல்ல சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். பிள்ளையை பெற்றெடுக்காதவங்க கூட பாக்கியவான். ஆனால் பிள்ளையை பெற்றுட்டா ரொம்ப சிக்கல். ஏன்னா நீ சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் பிள்ளை தலை மேலே வெடிஞ்சிடும், சோத்தரிக்கணும். அதனால் அதை தான் ஆண்டவர் பார்த்து, ஒரு பிள்ளை அஃபெக்ட் ஆகுதுன்னா அது பெற்றோர்களுடைய காரியமாக கூட இருக்கலாம் என்பதை தான் பெற்றோர் யோசிக்கணும். சோத்திரம். ஒரு பிள்ளைக்கு திடீர்னு ஒரு ஆபத்து வருதுன்னா உடனே பெற்றோர் என் குறைவு என்ன, நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன், நான் எங்கே உடனே கிளினிக்கிட்டு போவோன்றதை நம்ம சிந்திக்கிறவங்க ஒழிய, நான் என்ன தவறு பண்ணேன், நான் என்ன காரியத்தை செய்தேன், சபைக்கு அடுத்த காரியத்தில், ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், ஏன் என் பிள்ளைக்கு இப்படி வருதுன்னு முதல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் சிந்திக்கணும். ஏன்னா அப்படி தான் கணக்கு வருது. சோத்திரம். ஆகவே அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள் என்று தான் கர்த்தர் சொல்ல வர்றார். ஏனென்றால் அதில் அவர் சொல்றாரு, பட்டமரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள். இந்த உலகத்தில் வந்த எனக்கு இந்த உலகம் இப்படியெல்லாம் பண்ணுதே, உங்களுக்கு நடக்காதா, வராதா, பிரச்சனைகள் வராதா? ஆகவே பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென் என்ன சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன். மார்க் 4:4 இப்படி சொல்லுகிறது, சில விதைகள் வழி அருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இதை வந்த வசனத்தை நீங்க பல முறை வாசிச்சிருக்கலாம். ஒருவன் விதை விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். நான் சொல்றேன், எவனாவது வழியில போய் விதைப்பானா? எந்த குறுமுட்டையாவது, எந்த விவசாயியாவது விதைய போய் வழி அருகே போய் விதைப்பானா? எந்த விவசாயம் அப்படி விதைக்க மாட்டான். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, சில விதைகள் வழி அருகே என்ன செய்தது, விழுந்தது. அவன் வழி அருகே விதைக்கணும்னு அவன் வரல. ஆனா சில விதைகள் அவன் நல்ல நிலத்தில் விழணும்னு சொன்னா விதைகளை எடுத்துட்டு வந்தான். அள்ளித்தூவு விதைகளை அழுது கொண்டே சுமந்து கொண்டு வந்து தான் அது தெளிக்கிறான். ஒவ்வொரு விவசாயம் விதையை தெளிக்கும் போது, இது பலன் கொடுக்கணும், இதிலிருந்து மகசூல் வரணும், இதிலிருந்து என் குடும்பம் பாதுகாக்கப்படணும் தான் விவசாயி விதைகளை எடுத்துட்டு போறான். ஆனால் அவன் விதைத்த விதைகள் சிலதெல்லாம் எங்க விழுதுங்க, வழி அருகே விதைக்கிறது. சோத்திரம். இந்த நாளில் அந்த பைபிள் நிலம் என்பதை நம்முடைய இருதயம் என்று அங்கே பைபிள் நமக்கு வந்து விளக்கம் சொல்லுது. நம்முடைய இதயம் தான் அந்த நல்ல நிலம். சோத்திருக்கிறோம். அப்போ நீங்கள் இப்போ நான் கூட இப்போ வசனமாகிய விதையை விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ சோத்திருக்கிறோம். இப்போ இந்த பிரசங்கத்திலே வசனம் என்பது விதை என்று அந்த வசனங்களே வருது. சோத்திரம். இப்போ ஊழியக்காரனாகிய நான் என்ன பண்ணுறேன், நல்ல நிலமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கர்த்தருடைய வசனத்தை நான் விதைத்து கொண்டிருக்கிறேன். இதை பிரசங்கம் பண்ணுறது நேரத்தில் நான் வசனத்தை விதைத்துட்டு இருக்கிறேன். சோத்திருக்கிறேன். அப்போது உங்களுடைய இருதயமாகிய நிலம் எப்படிப்பட்டதாக இருக்குது? வழியோரமாக இருக்கிற நிலமாக இருக்கா? அது எப்படிப்பட்ட நிலமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வழியோரமாக இருக்கிற நிலத்தில் விதைகள் விழுந்ததுனால ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த விதைகளை என்ன செஞ்சிருச்சுங்க, எடுத்துட்டு போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் ஏன் இந்த விவசாயியை வழியில விதைச்சான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். இது என்ன ஆண்டவரே, சில விதைகள் எல்லாம் வழி அருகே விதை, எந்த விவசாயியாகிலும் வழி அருகே விதைப்பானா அப்படின்னு. ஆனா என்ன விஷயம்னா, அந்த விவசாயி அந்த நிலத்தில் விதை விதைக்கும் போது எது வழி எது நிலம் என்று அடையாளம் தெரியாத ஒரு நிலமா இருக்குது. சோதரி, எது வழி எது நிலம் என்று தெரியாத அளவிற்கு அது ஒரு நிலமா இருக்கு. அவன் இது நிலம்தான் விதைச்சிருக்கான், ஆனா அது வழியா இருந்திருக்கு. சோதரம். காரணம், இது நிலம் இது வழி என்பதற்கு வரப்பு தான் அங்க அடையாளம். என்னங்க, வரப்பு. அப்ப வரப்பு இல்லைன்னா எது வழின்னு தெரியாது, எது நிலம்னே தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பம் வரப்புகளால் சுற்றி கட்டப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய வசனமான விதைகள் உங்களுடைய நிலத்திலே விழ வேண்டுமானால் வழி எது நிலம் என்று பிரிக்கத்தக்க ஒரு வரப்பு உயரமாய் உங்களுடைய நிலத்தை சுற்றிலும் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆமென் என்ன சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த வரப்பை தான் நான் ஜெபத்திற்கு அடையாளமாய் சொல்றேன். உங்களுடைய குடும்பமாகி அந்த நிலத்தை ஜெபம் என்கிற வரப்பை கொண்டு அதை கட்டுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நிலம் வரப்பு கட்டினதா இருக்கிறதா?
எது நிலம் எது வழி என்று தெரியாமல் அந்த விதைகள் விழுகிறதுனாலே அந்த விதைகள் பலனற்று போகிறது. நிறைய பேர் சபையில் உட்காந்துருக்கிறாங்க, நான் வசனத்தை விதைச்சிட்டு இருக்கிறேன், அவன் செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறான், மெசேஜ் அனுப்புகிறான். இங்கே வந்தாடா உனக்கு நரேந்திர மோடி மெசேஜ் அனுப்புகிறாரு, உனக்கு இங்கே வந்து அதை பார்ப்பான், இங்கே வந்து அதை நோண்டிக்கிட்டு இருப்பான். ஒருவேளை நீங்கள் திறமையாக அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு செல்ஃபோன் அப்படி கீழே வச்சுக்கிட்டு மடி மேலே வச்சுக்கிட்டு சில விசுவாசி கூட அதை கண்டுக்காமல் உட்காந்துருக்கோம். ஒரு விசுவாசி பக்கத்தில் ஒருத்தர் விசுவாசி ஒரு செல்ஃபோன் நோண்டிட்டு இருப்பான், பக்கத்தில் இருக்கிற விசுவாசி என்ன பண்ணுவார், இவன் ஏதோ நோண்டுறான், நம்ம போவோம், நம்மளுக்கு என்ன அதுக்கு வம்பு அப்படின்னு போயிடுவாங்க, சோத்தரிக்கிறோம். ஆனால் கர்த்தர் உன்னை பார்க்குறாரு. நீ சபையில் வந்துட்டு நீ கர்த்தருடைய வசனங்களின் மேலே கர்த்தருடைய வார்த்தையின் மேலே கவனம் இல்லாமல் ஆலயத்தில் உட்காந்து வேற சிந்தனையோடும் பக்கத்தில் கூட பேசிக்கிட்டு செல்போன் நோண்டிக்கிட்டு அதில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு நீ அதில் இருப்பாயானால் நீ ஒரு வழிவோரமான நிலம். அந்த வசனத்தை பிசாசு பேய் வந்து எடுத்துட்டு போயிடும். நீ சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது கேட்ட பிரசங்கம் ஒண்ணுமே உன் இருதயத்தில் இருக்காது. தேவ பிள்ளையே, இந்த வாரம் முழுக்க ஜெயம் எடுக்கணும்னா இந்த வசனம் எல்லாம் உனக்குள்ள இருந்தா தான் நீ ஜெயம் எடுக்க முடியும், வெற்றி எடுக்க முடியும். அதுக்கு தான் வரணும், ஒரு நோட் எடுத்து அழகாக காப்பி பண்ணணும். இந்த எழுதுறது வந்து என்னன்னா அது உங்க பை ஹார்ட் ஆகும், இருதயத்தில் பதியும். நிறைய பேர் அந்த பழக்கமே இல்லை. என்னமோ தாவீதினுடைய புதல்வர்கள் மாதிரி வேதம் அருளின வேதம் என் இருதயத்தில் இருக்கிறதுன்ற மாதிரி திருப்பவும் மாட்டான், அதை என்ன பார்க்கும். அதுவும் நீங்கள் மானிட்டர் வேரில் போட்டுடுறீங்களா, ஆகவே நாங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சிலவங்க இருக்கிறாங்க. சோத்திரம். சிலவங்க இதெல்லாம் ஒரு பிரசங்கமா, நாங்கள் கேட்காத பிரசங்கமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சோத்திரிக்கிறோம். என்னென்னா இன்னைக்கு பிரசங்கத்துக்கே இது இல்லாமல் போச்சு. போனால் அந்த சர்ச்சில் என்ன பிரசங்கம், இந்த சர்ச்சில் என்ன பிரசங்கம் யூடியூப்பில் போட்டு பார்ப்பான். தோத்திரம். நான் சொல்கிறேன், அப்படி பார்க்குற ஆளு கொஞ்சம் கூட வளரவே மாட்டான். உன்னுடைய வீட்டிலே என்ன சாப்பாடோ அந்த சாப்பாட்டை நல்ல உள்ள எடுத்து அதை விசுவாசித்து அதை இருதயமாகிய பலகையில எழுதி அதை வாயார சொல்லி அதை மனசார சொல்லி அந்த வார்த்தைக்கு ஏற்ற விதமாய் அந்த வசனத்துக்கு ஏற்ற விதமாய் நான் நடப்பேன் வாழ்வேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். சும்மா அதை கேட்குறேன் இதை கேட்குறேன் அப்படியே ஓட்டி ஓட்டி கேட்டு ஒரு வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை வராது. சோத்திரம். உன் வீட்டு சாப்பாடு தான் உன் பசி ஆற்றும். மற்றவங்க வீட்டில் சமைக்கலாம், மற்றவங்க வீட்டில் பிரியாணி வாசனை வரலாம், சோத்திரிக்கிற இன்னொரு வீட்டில் சாம்பார் வாசனை வரலாம், ஆனால் உன் வீட்டில் நடக்கிற சமையல் தான் உன் பசி ஆற்று என்பதை மறந்து போகாத. அல்லேலூயா. நீ எந்த சபையில் ஐக்கியப்பட்டிருக்கிறாயோ அங்கே என்ன செய்தி சொல்லப்படுதோ அதை உள்வாங்கி அதற்கு உன்னை ஒப்பு கொடுக்க பாரு. தோத்திரம். அத்தை பார்க்குறேன் இத்தை பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன்னு பார்த்தா சரிப்பட்டு வராது. சோத்திரம். அவள் பாருங்க, அந்த வரப்பு, இந்த வரப்பு தான் ஜெபம். யோபுவின் வீடு வரப்பு கட்ட வீடாக இருந்துச்சு. அதனால தான் பேய் உள்ள வர முடியல. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சோத்திரிக்கிறோம். என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வச்சாயான்னு யோபுவை குறித்து ஆண்டவர் சோத்திர சாத்தாங்கிட்ட கேட்டபோது கவனம் வச்சேன், உள்ள போகலான்னு பார்த்தேன், ஆனால் நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர், நான் உள்ள போக முடியல. எந்த குடும்பம் ஜெபிக்கிறதோ, எந்த குடும்பம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதோ அந்த வீடு வரப்பு கட்டப்பட்ட வீடா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள சாத்தான் நுழைய முடியாது, பேய் நுழைய முடியாது, அந்தகாரம் நுழைய முடியாது, இருள் நுழைய முடியாது, அந்த வீட்டை எதுவும் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது ஒரு வரப்பு கட்டப்பட்ட வீடு. ஜெபிக்க ஜெபம் இல்லாத வீடு, வரப்பே இல்லாத வீடு. சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வரப்பற்ற நிலமாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது சில வயல்லாம் வரப்பு இருக்கும், ஆனால் வரப்பு ரொம்ப அப்படியே குறைஞ்சி இருக்கும், அதுவும் தப்பு. வரப்பு குறைந்த அளவு இருக்கக்கூடாது, வரப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு நிலத்திற்கு மேல் அந்த வரப்பு உயர்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. உன் வீடு ஆசீர்வாதமா இருக்குன்னா ஜெபங்க உயர்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. துதி ஸ்தோத்திர ஆராதனை இந்த வீட்டில் உயர்ந்திருக்கணும். அப்பதான் விதை அங்க உள்ள பலன் கொடுக்கும், அப்பதான் நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும், உன்னுடைய வீடு செழிப்பான நிலமா இருக்கும். ஹல்லேலூயா. தமிழ் பாட்டி ஔவையார்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பாட புஸ்தகம் படிச்சிருக்கலாம். அந்த ஔவையார் ஒரு ராஜாவை வாழ்த்தினார்களாம். அந்த வாழ்த்துதல முதல்ல அவங்க சொல்றாங்க வரப்புயர அப்படின்றாங்க. அந்த வாழ்த்துதல எது வருதுங்க? வரப்பு உயர அப்படின்றாங்க. அதுதான் அந்த ராஜாவை வாழ்த்துகிறதற்கு அவர்கள் சொல்லுகிற ரொம்ப டிகினிட்டியான ரொம்ப முக்கியமான வேர்டு வரப்பு உயர அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஏன் வரப்பு உயர? வரப்புயர நீர் உயரும்.
நீர் உயர நெல் உயரும், நெல் உயர மக்கள் உயர்வார்கள், மக்கள் உயர கோல் உயரும், கோல் உயர்ந்தால் கோன் அரசன் உயர்வான். அப்போ ஒரு அரசன் உயர வேண்டுமானால் முதல்ல வரப்பு தான் உயரணும். நம்முடைய வாழ்க்கையில நன்மை உயர்ந்து வர வேண்டுமானால், கிருபைகள் உயர்ந்து வர வேண்டுமானால், அந்த வீட்டிலே ஜெபம் என்கிற வரப்பு, சத்தியம் புரிஞ்சவங்க, சத்தியத்தை அறிந்தவங்க, அது உயர்ந்து நிக்கணும். நீ ஜபத்தை ஓரம் கட்டிவிட்டு ஜபத்தை நீ தள்ளிட்டு நீ ஒரு காரியத்தில் நீ அச்சீவ் பண்ண முடியாது. ஜபம் என்கிற வரப்பு கட்டப்படுதா? அதிகாலையில ஜபம் நடக்குதா? குடும்ப ஜபம் நடக்குதா? பிரதர் சிஸ்டர், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? உங்க குடும்பத்தில் சாத்தான் உள்ள புகாதபடி சோதரிக்கிறோம். நீங்க வேற எது பண்ணாலும் அவன் உள்ள நுழைஞ்சிருவான். எந்த வீட்டிலே ஜெபம் என்கிற வரப்பு உயர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள சாத்தான் நுழையவே முடியாது என்று நம்புற கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா. எதுக்கு இந்த சகோதரிகள் ஜெபம், ஒரு எழுப்புதல் கூட்டம்லாம் எதுக்கு கண்டக்ட் பண்றோம்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஜெப ஆவியை வெளியே கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் அதை முயற்சி பண்றோம். தோத்திரம். அந்த சகோதரி இந்த கூட்டத்தில் ஆகிய ஒரு மாற்றம் வந்துடாதா? அவங்க ஜெபிக்கிறவங்களா மாறிட மாட்டாங்களா? கர்த்தருக்காக சோதர தன் குடும்பத்தை கர்த்தருக்காக நிறுத்துற ஒரு சகோதரியா மாறிட மாட்டாங்களா? அதுக்கு தான் விசேஷ பிரேயர்களை நாங்கள் கண்டக்ட் பண்றோம். பண ஆயிரங்களை செலவு பண்ணி, சும்மா விளையாட்டு கிடையாது. தோத்திரம். உன் வரப்பை உயர்த்தி கட்டு. உன் வரப்பு சில வீட்டில் ஜபம் இருக்கு, ஆனால் அது போதுமான ஜபமா இல்லை. சில நிறங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிலமும் வரப்பும் ஒரே மாதிரியாவே இருக்கும். அது வரப்பு இல்லை. வரப்புன நிலத்தை விட அது என்ன செஞ்சிருக்கணும்? கொஞ்சம் ஒசந்து இருக்கணும். தேவனுடைய பிள்ளைய உன் வீட்டில் எல்லாவற்றை விட ஜபம் உயர்ந்திருந்தா அங்க எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதமும் உயர்ந்திருக்கும். ஹல்லேலூயா. நான் போன வாரத்தில் ஆபிரகாமினுடைய குடும்பத்தை குறித்து ஒரு பாயிண்ட் நம்ம திட்டோம். ஆபிரகாம் ஒரு ஜெப வீரன். ஆபிரகாம் ஆவிக்குரிய காரியங்களுக்காக, ஆவிக்குரிய சூழல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கணும்னு அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி நான் நிறைய காரியங்களை சொன்னேன். அவர் என்னென்னலாம் பண்ணார், ஆவிக்குரிய சூழல் அந்த குடும்பத்தில் இருப்பதற்கு என்ன செய்தார்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் இன்னொன்று, இன்னைக்கு ரெண்டாவது, அந்த ஆவிக்குரிய சூழல் நிலவியது எப்படி என்கிற மூன்றாவது காரியத்தை நான் சொல்லணும்னா, தேவனுக்கு பயப்படும் குடும்பமா இருக்க ஜெபியுங்கள். இரண்டாவது பாயிண்ட். சோத்திரம். போன சோத்திரிக்கிற வாரத்தில் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சூழலுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆபிரகாமினுடைய குடும்பத்தில் ஆவிக்குரிய சூழல், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இருந்தது. உங்க குடும்பத்தில் ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் இருக்கணும். போன வாரம் செய்தி. இன்றைக்கு இரண்டாவது குறிப்பு, தேவனுக்கு பயப்படும் குடும்பமாக இருக்க ஜெபியுங்கள். ஒரு குடும்பம்னா அந்த குடும்பம் தேவனுக்கு பயப்படணும். அதான் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிற ஒரு குடும்பம் தான் தேவனுக்கு பயப்படும். தேவ பயம் ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த தேவ பயத்தை ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அங்கதான் ஞானமே ஆரம்பிக்கப்படும். அந்த ஞானம் உனக்கு நிறைய நன்மை கொண்டு வரும். அப்போ அந்த பயப்படும் பயம் பாருங்க. சில குடும்பங்களை சொல்றேன் பாருங்க. யாத்திராகமம் 1:21 இப்படி சொல்லுது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். The fear of God into family. உங்க ஃபேமிலியில fear of God இருக்கணும். தேவனுக்கு பயப்படணும். எவனுக்கும் பயப்பட மாட்டேன். அது பாஸ்டர் ஆகுது, அது மூப்பர் ஆகுது, அது எவனாவது, எவனுக்கு நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு பயமில்லாத நிலையில் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும் ஆகிய இருந்தான். அவனை அநீதி உள்ள நியாயாதிபதியின் பைபிள் சொல்லுது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு என்ன பண்ணணும்? பயப்படணும். அவ பாருங்க, இந்த குடும்பத்தார் தேவனுக்கு பயந்ததுனால அந்த குடும்பங்களை கர்த்தர் தழைத்து வர செய்தார். பார்த்தீங்களா? அப்ப உங்க ஃபேமிலி எப்படி இருக்குது? தேவனுக்கு பயப்படுறோமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? யோபு 1:5 பாருங்க. ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி
அவளை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்துறான். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்கு இருக்குது. அதனால தான் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு, தன் வீட்டில் பிள்ளைகளை தன்னிடமாக கூப்பிட்டு, என் பிள்ளைகள் ஒருவேளை இருதயத்தில் தேவனை தூஷித்திருப்பாங்களோன்னு அவர் ஏன் அந்த திங்கிங் போறாருன்னா, அவர் ஆண்டவருக்கு பயப்படுறாரு. அதனால தான் யோபு 1:1 இப்படி சொல்லுகிறது, அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனா இருந்தான். அப்ப யோபுவின் குடும்பம் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமா இருந்ததுனால அவன் கைகளின் கிரியைகளை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவன் சம்பத்து தேசத்தில் என்ன செஞ்சிச்சிங்க? பெருகிச்சு. அப்போ ஒரு குடும்பம் தேவனுக்கு பயப்படணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேதத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 10:2 போன வாரம் சொன்னதுதானா, இந்த குறிப்புக்காக சொல்றேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். பார்த்தீங்களா? ஜெபம் எங்க இருக்கும் அங்க தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கும். தேவனுக்கு பயப்படுற பயம் எங்க இருக்கும் அங்க ஜெபம் இருக்கும். சபையார் சொல்லுங்க, எங்க ஜெபம் இருக்கும் அங்க தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கும். எங்க தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குதோ அங்க ஜெபம் இருக்கும். எத்தனை பேருக்கு சத்தியம் விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த குடும்பத்தை பற்றியே வருது பாருங்க. தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். அப்படி மனைவி பயப்படுறா, அவன் பயப்படுறான், எல்லாம் பயப்படுறான் பாருங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் பாருங்க 128ஆம் சங்கீதம் பாருங்க. அவருக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, அப்புறம் குடும்ப சங்கீதம் 128ஆம் சங்கீதம். அங்க பாருங்க பயம் இருக்குது பாருங்க, தேவனுக்கு பயப்படுற பயம். அவருடைய மனைவி வீட்டோரங்களில் கனி கொடுக்கிற திராட்சை கொடி, அவருடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பாருங்க, அவர் குடும்பம்னாலே அங்க என்ன இருக்கணும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? இந்த பயம் இருக்கிறவன் சர்ச்சுக்கு வந்துருவானே. பயம் இருக்கிறவன் அவன் யாரும் ஜெபிக்கணும் அவனை கட்டாயப்படுத்த தேவையில்லையே, அவன் ஜெபம் பண்ணுவானே. பயம் இருக்கிறவன் கர்த்தரை ஆராதிப்பானே. அவன் அசால்ட்டா இருக்க மாட்டானே. சபையில் வந்து செல்போன்ல நோண்டிட்டு இருக்க மாட்டானே. யாருக்கும் சர்ச்சில் உட்காந்து மெசேஜ் அனுப்ப மாட்டானே. அந்த சர்வீஸ் முடிகிற வரைக்கும் தன்னுடைய பக்தியும் பயத்தையும் காட்டுவானே. உலகத்தில் தெய்வம் அல்லாதவைகள் எல்லாம் தெய்வம் என்று எண்ணி அதற்கு முன்னாக அவ்வளவு பயத்தை காட்டுறாங்களே. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோமே, நாம் எவ்வளவு பயத்தையும் பக்தியையும் காட்டணும். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:7 என்ன சொல்லுதுங்க? நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ண. பாருங்க, எங்கெல்லாம் குடும்பம் வருதோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வருகிறதை கவனியுங்கள். உங்களுக்கு பயம் இருக்கா? அப்ப இந்த பயம் இருக்கணும். இந்த தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கா பார்த்தனா அங்க ஜெபம் இல்லை. நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லவே தேவையில்லைங்க. ஜெபம் இல்லையா, அவன் சர்ச்சில் நடப்பான், உட்காருவான், எழுந்து போவான். இது தேவனுடைய வீடாச்சே, இது கர்த்தர் இங்கே அசைவாடுறாரு, அந்த ஃபீலே அவனுக்கு இருக்காது. நான் சொன்னேன், இந்த நாகாலாந்து தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய மாநிலம் தான். இந்திரா காந்தி வராங்கன்னு சோதரிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஒரு சர்க்குலை அனுப்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நோ, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள். நீங்கள் திங்கக்கிழமை சனிக்கிழமைக்குள்ள ஏதாவது ஒரு நாள் வாங்க. சண்டே சோதரிக்கிற பிரைம் மினிஸ்டர் நீங்கள் இங்கே வர முடியாது, எல்லாரும் நாங்கள் சர்ச்சில் இருப்போம், சந்திக்க முடியாது, பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு ஒரு பிரதம மந்திரிக்கே நோ சொல்றாங்கன்னா அவர்கள் தேவனுக்கு எவ்வளவு பயப்படுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை விடவா பெரிய பிசி. ஒரு போன் வந்துடக்கூடாதுங்க. எமன் போனை கண்டுபிடிச்சா தூக்கின்னு ஓடுறான் வெளியே, தோத்தனம். அதை அமுக்கி போட்டு அதை அழுத்தி போட்டு போக உன்னை சார்ந்தவனுக்கு தெரியும். அவன் ப்ரேயரில் தான் ஃபோனை எடுக்க மாட்டாயா, எத்தனை லட்சம் கொடுத்தா எடுக்க மாட்டாயான்னு. உன்னை குறித்து உலகத்துக்குள்ள நீ ஒரு செய்தியை சொல்லியிருக்கணும். நீ எப்போ சொன்னாலும் அவர் எடுத்து பேசுவார்ன்றதுக்கு இல்லை. அப்புறம் என்ன நம்ம தேவனுக்கு பயப்படுறோம்? இந்த இங்கே இருக்கிற ஆசிரமம் உள்ள செல்ஃபோன் பேச முடியுமா? அந்த இடத்துல அந்த கல்லறை சுற்றிலும் வருவான், அங்கே பேச முடியுமா சார்? உள்ள அலோடு இருக்குதாங்க. ஏதாவது காலிங் சத்தம் வர முடியுமா? என்னங்க அங்க இருக்கு? தேவனுடைய பிள்ளையே, சும்மா கண்ணும் மண்ணுமானவைகளுக்கு முன்னாக
ஒரு கல்லறைக்கு முன்பாக இவ்வளவு பயபக்தியை காட்டுறாங்களே இந்த உலக மக்கள், நாம எவ்வளவு அதிகமாக காட்டணும், தேவனுக்கு எவ்வளவு பயப்படணும். அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன். ஆதியாகமம் 22:12 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இந்த சாட்சியை ஆபிரகாம் வாங்கின பிறகுதாங்க ஆபிரகாமின் குடும்பமே ஆஸ்வதிக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் வாக்கு தத்தங்கள் இருந்தன, வார்த்தை இருந்தது. ஆனா பிளஸிங் எப்போ வந்துச்சுன்னா, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன அந்த நாளில் இருந்து அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கைதட்டி ஆமென்னு சொல்லு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த சாட்சி உங்கள்கிட்ட இருக்குமா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து அப்படி சொல்வாரா? நீ தேவனுக்கு பயப்படுகிற குடும்பத்தார், சகோதரனே சகோதரியே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் என்று ஆவியானவர் உங்களை குறித்து ஒரு சாட்சி தருவாரா? இந்த சாட்சி பெற்ற குடும்பமா நீங்கள்? இந்த சாட்சி பெற்ற ஃபேமிலியா உங்க ஃபேமிலி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோத்திரிக்கிறோம். இந்த சாட்சியை பெறுவதற்கு இப்ப நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். வாட் இஸ் மீன் ஃபியர் ஆஃப் காட்? தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? சில வசனத்தை சொல்றேன் பாருங்க. நீதிமொழிகள் 3:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்போ கர்த்தருக்கு ஒருத்தன் பயப்படுறான்னா அவன் தீமையை விட்டு என்ன செய்கிறவனாய் இருப்பான்? விலகிறவனாய் இருப்பான். தீமையோட ஒத்து போகவே மாட்டான், அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆவான். அப்படி ஒரு ஆள் அங்க தேவனுக்கு பிரியமில்லாத இடம்னு அங்கிருந்து அவன் விலகி வரான்னா அவன் யாருக்கு பயப்படுறான்னு அர்த்தம்? தேவனுக்கு பயப்படுறான். நீதிமொழிகள் 8:13 பாருங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். விட்டு விடுவது, வெறுத்து விடுவது. நீதிமொழிகள் 14:16 என்ன சொல்லுது? ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல வரும் இந்த வசனம் எல்லாம். நீதிமொழிகள் 16:6 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு என்ன செய்வாங்க? விலகுவாங்க. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் வருஷப்படுத்தி பார்த்தா கர்த்தருக்கு பயப்படுறவன் யாரு? அவன் தீமையை விட்டு விலகுகிறவன், விலகுவான். அதை இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. யோபுவை பற்றி சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாய் இருந்தான். இப்போ உங்களுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம்னா என்னன்னு ஒரு கிளியர் ஒரு பிக்சர் உங்களுக்கு தெரியுது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு பயப்படுற பயம் என்பது பொல்லாப்பை விட்டு விலகுவது, தீமையை விட்டு விலகுவது, தீமையை வெறுத்து விடுவது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு ஒருத்தன் பயப்படுறானா அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை விட்டு விலகுவான். அப்போ உங்க குடும்பம் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமா இருக்குமானால் உங்கள் குடும்பம் உலகத்துக்கு அடுத்தவைகளை விட்டு விலகி இருக்கணும். உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய காரியங்களுக்கு நம்முடைய குடும்பம் விலகி இருக்கா, இல்ல உலகத்தோடு ஒத்து போதா? பைபிள் சொல்லுகிறது, உலகத்தில் ஒருவன் அன்பு கூறுவானால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் நான் வந்தேன், ஆனால் உலகம் என்னிடத்தில் இல்லை என்று இயேசு சொன்னார். உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் அவனுக்கு உண்டானது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அவர் சவால் விட்டார். இந்த உலகத்தினுடைய காரியம் நம்மளை அட்ராக்டிவ் பண்ணக்கூடாது. இந்த உலகத்தினுடைய காரியம் நம்மளை ஓவர் கம் பண்ணக்கூடாது. உலகத்துக்கு அடுத்தவர்கள் அப்படியே கண்ணை திறந்து அது எக்ஸைட்டாக பார்க்கக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீ என்று வெறுத்து விடுவாயாக. பைபிள் சொல்லுகிறது, அசுத்தமானவைகளை உன் வீட்டுக்குள் கொண்டு போகாமல் அவைகளை சீ என்று வெறுத்து விடுவாயாக என்று உபாகமத்தில் சொல்லப்பட்டது. உன் வீடு எப்படி இருக்கு? உங்க ஃபேமிலி எப்படி இருக்கு? உங்க குடும்பம் எப்படி இருக்குது? தேவனுக்கு பயப்படுறோன்னா ஒரு ஜெபிக்கிறவன் தேவனுக்கு பயப்படுவான். தேவனுக்கு பயப்படுறவன் தேவையில்லாதவைகளை விட்டு விலகுவான். இப்ப கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ எனக்கு பயப்படுறவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பான்றார். அப்படியானால்
ஆபிரகாம் எவைகளை விட்டெல்லாம் விலகினானா, அதுக்கு ஒரு நிறைய லிஸ்ட் இருக்கு. ஒரு 4 குறிப்பை மட்டும் வேகமாக பார்த்துடலாமா? முதலாவது ஆதியாகமம் 12:1 என்ன சொல்லுது பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசம் உன் இனம் அதை விட்டு நீ புறப்படுன்றார். மோசேவுடைய அப்பா தேராகு, அவர் ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு மனிதன். அதனால்தான் உன் தகப்பன் இனம் வீடு அதெல்லாம் விட்டு விலகு. அப்படியானால் நம்பர் 1, விக்கிரக ஆராதனைக்காரரிடம் இருந்து அவன் விலகினார்கள். அந்த குடும்ப ஃபேமிலி அப்படியே விலகுது. அதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தாங்க. நான் ஆபிரகாமை குறித்து ஒரு சரித்திரத்தில் ஒரு கதை ஒன்று வாசிச்சிருக்கேன். இந்த தேராக ஆபிரகாம் அப்பா மாசத்துக்கு ஒரு சிலை இருக்குமா, 12 சிலை இருக்குமா. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிலையை அவங்க அப்பா வணங்குவாராம், அதுக்கு படையல் வைப்பாராம். அப்போ அந்த தெய்வங்கள் கையில் ஒரு கோல் இருக்குமா. ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட சிலைக்கு முன்னாக ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு வணங்கினான் என்றும், அதற்கு படையல் வச்சுட்டு வணங்கிட்டு அவர் போயிட்டாராம். இது ஆபிரகாம் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பார்த்துட்டு என்ன பண்ணா, எந்த சிலை கையில் குச்சி இருந்ததோ அந்த குச்சி எடுத்து அந்த சிலையை அடித்து உடைச்சி அந்த சாப்பாட்டை தூக்கி போட்டுட்டு இன்னொரு சோத்திரம் அந்த குச்சி இன்னொரு சிலைக்கு கையில் அவன் கொடுத்தானான். அப்பா வந்து பார்த்தா சிலை உடஞ்சிருக்குது, சாப்பாடெல்லாம் செதறி இருக்கு. பையனை பார்த்து கேட்குறானா, ஏய் என்னது இது, யார் உடைச்சது இது, இப்படி அப்பாவும் சொன்னா, இந்த சிலை அந்த சிலையை அடித்து உடைச்சிருச்சுப்பான்னா. எந்தங்க இந்த சிலை கையில் வச்சுருக்குது, நான் செய்யல, இது உடைச்சிருச்சு. அது சாப்பிட வந்தது, இது சாப்பாடை சாப்பிடாம தடுத்து விட்டுருச்சு அப்படின்னா. அப்பா கேட்டார், சிலை எப்பட்றா அதெல்லாம் செய்யும், நடா கதை விடுற. அப்போ இவர் திரும்பி கேட்டார், அப்படின்னா அதை ஏன்பா போய் தெய்வம்னு கும்பிட்றன்னு இவர் திரும்பி கேட்டதாகவும், அது தேவனுடைய பார்வையில் அவனுக்கு ஏற்புடையதாக இருந்து தான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் என்று ஒரு சரித்திர சம்பவம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆராதனைக்காரிடத்திலிருந்து அவன் விலகிறான். அப்பா விட்டு வெளியே, அந்த இனத்தை விட்டு தேசத்தை விட்டு நீ வெளியே வான உடனே கேள்வி கேட்காம, நான் ஏன் வரணும்னு கேட்காம, அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்கு பயந்து அவன் விலகினதை தான் ஆண்டவர் சொல்ல, எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் தெரிந்து விலகிறான். அல்லேலூயா. ஒரு காலத்தில் எதையோ தெய்வம்னு நம்பி இருந்திருப்போம். கர்த்தர் அங்கிருந்து தான் நம்மளை விலக்கி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:9 இப்படி சொல்லுகிறது, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதை போன்றது. ஒரு காலத்தில் விக்கிரகம், சிலை வழிபாடு இதுதான் நாம் நம்பி இருந்தோம். ஆனால் கர்த்தர் அங்கிருந்து நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கிறார், ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஆராதிப்பதற்கு ஊழியம் செய்வதற்கு என்னை விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு நான் திருப்பப்பட்டிருக்கிறேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. அடே ஜி மேஜர். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரிய ஒளி கழைத்தார். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரிய ஒளி கழைத்தார். புண்ணியங்கள் அறிவித்திட அழைத்தவர், புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரிய ஒளி கழைத்தார். டெம்போவை கரெக்டா போடுங்க தம்பி.
இருளிலிருந்து ஆச்சரிய ஒளிக்கழைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், சகபதரகா, அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. சதத உயர்த்து. இப்பூமி இப்பூமி சொந்தமல்ல. எல்லாம் என் இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஏன்? விக்கிரக ஆராதனைக்கு அடுத்து அவன் விலகினான். ஆதியாகமம் 13:1 ஆபிரகாம் எதை விட்டு விலகினான்? ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோடு கூட லோத்துவும் எகிப்தை விட்டு தென் திசைக்கு வந்தார். எகிப்திலிருந்து விலகினார்கள். எகிப்து என்பது உலகம், எகிப்து என்பது பாவம், எகிப்து என்பது அடிமைத்தனம், எகிப்து என்பது பெருமூச்சு, எகிப்து என்பது தேவனுக்கு எதிராய் செயல்படுகிற ஒன்று. அந்த எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். அதுதான் தேவனுக்கு பயப்படுறவன் விலகிறது. தேவன் ஆபிரகாமை கானானுக்குத்தான் அழைத்து வந்தார். நீ கானானுக்கு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும்னு சொன்னார்ல ஆதியாகமம் 12. அப்படி சொல்லி தான் கூட்டிட்டு வர்றாரு. அவன் அந்த கானான் பயணத்தில் தான் வரான், அந்த இடத்துக்கு வரான். வந்தா ஆதியாகமம் 12:10 சொல்லுது, அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிடுச்சு. சில நேரம் கர்த்தர் உன்னை ஒரு இடத்துக்கு நடத்துவார், ஆனால் அங்கே பார்த்தா பஞ்சமாக இருக்குது. என்னடா இது, ஆண்டவர் சொன்னார்னு வந்தோம், கடைசியில் பார்த்தா இங்கே சோறுக்கே என்ன இல்லை, வழி இல்லை. இது சரிப்பட்டு வருமா? நம்ம ஃபேமிலி இங்கே வச்சா செட் ஆகுமா அப்படின்னு இவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு கொஞ்சம் அந்த இடத்துல ஆபிரகாம் செழிப்பாகிறான். சில நேரங்களில் விசுவாசி தான் கர்த்தருடைய காரியங்களை தான் வரும். ஒரு பிரச்சனை வந்துட்ட உடனே, ஒரு கஷ்டம் வந்துட்ட உடனே என்ன பண்ணுறோம்? ஜபத்தை விட்டுற பார்க்குறோம், சர்ச்சை விட பார்க்குறோம், பைபிள் ரீடிங்கை விட பார்க்குறோம். ஆமாம், சபன் வந்து எனக்கு என்ன நடந்தது, அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், இவன் என்ன இப்படி சொல்லிட்டான், அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, உடனே மூஞ்ச தூக்கி மோட்டு மேலே வச்சுக்கிட்டு சோகம் ஆயிட்டு சபைக்கு வராமல் அப்படியே சபைக்கு வந்தாமல் பின்னாடியே உட்காந்து கையை தட்டாமல் பாட்டு பாடாமல் அப்படியே போயிடுறது. இங்கே பாருங்க, தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. இந்த ஆண்டவரும் இருக்கிறார் பாருங்க, லேசுப்பட்டவர் கிடையாதுங்க. தோத்திரம் எங்கேயோ இருந்தவனை வாடான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிடு. சரி, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா பஞ்சம் இன்னும் கொடிதாய் மாறுகிறது. எப்படி நிற்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரச்சனை தீரும்னு பார்த்தா பிரச்சனை, நான் சொல்றேன், பிரச்சனை அதிகரிக்க உன் ஜபத்தை அதிகப்படுத்து. ஹல்லேலூயா. நீ தேவனை நோக்கி பார்க்கிறத அதிகப்படுத்து. அதுதான் உன் விடுதலைக்கு ஆன காரியம். பிரச்சனை வருதேன்னு உன் பிரேயரை நிறுத்தக்கூடாது. இன்க்ரீஸ் யுவர் பிரேயர். ப்ராப்ளம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ உன் பிரேயர் அதுக்கு மேலே என்ன செய்யணும்? நீ இன்க்ரீஸ் பண்ணணும். சாத்திரம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிரகாம் கானானில் இருந்து எங்கே போகிறான்? எகிப்து தேசத்தில் தங்கும்படி போனால் அங்கே நடக்கக்கூடாதெல்லாம் நடந்தது. தேவையில்லாத குழப்பமெல்லாம் வந்துச்சு. ரொம்ப அலசடிப்பட்டுட்டான். சோத்துக்காக போனான், ஆனால் அங்கே வேற பிரச்சனைலாம் வந்துட்டு பிறகு ஆபிரகாம் அப்படியே, இயேசுவே அப்பா, நான் அங்கேயே இருந்திருக்கலாமே, இங்கே வந்துட்டேனேன்னு அந்த கர்த்தருக்கு பயப்படுறவன் ஒரு கட்டத்தில் அவன் சமாளித்து அவன் அங்கேருந்து வந்துடுவான். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ தேவனுக்கு அவன் பயந்ததுனால தான் அவன், அதனால தான் ஆதியாகமம் 13:1 சொல்லுது, அவன் எகிப்தை விட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு வேளை ஏதாவது எகிப்தினுடைய அனுபவம் இருக்குமானால் அதை விட்டு வெளியே வாங்க. உலகமாகி எகிப்து எதுவும் உங்களை சோதனை வைக்காம அதை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? வெளியே வாங்க. ஏன்னா ஆதியாகமம் 13
ஆதியாகமம் 12:10 அவன் எகிப்து தேசத்தில் தங்கும்படி போனான்னு இருக்குதுல்ல, தங்கும்படி போனான். அது இங்கிலீஷ் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. ஆபிரகாம் went down to Egypt, இறங்கி போகிறான். ஆபிரகாம் எகிப்துக்கு போனான் தமிழ் பைபிள் சொல்லுது. இங்கிலீஷ் பைபிள் அது எப்படி சொல்லுதுங்க? went down to Egypt, இறங்குறான். நீ எகிப்துக்கு போனா நீ ஏற அல்ல, நீ என்ன செய்கிற? இறங்குற. நிறைய பேர் ப்ரேயரில் இறங்கி இருக்கிறாங்க, ஆண்டவர் கிடைத்த காரியத்தில் இறங்கி இருக்கிறாங்க. நீ எகிப்துன்னு நீ உள்ள வந்துட்டா நீ தேவனை விட்டு இறங்கி வர்றன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனால் ஆதியாகமம் 13:1 அவன் எகிப்தை விட்டான் இருக்குல்ல, எகிப்தை விட்டான் இருக்குல்ல, இங்கிலீஷ் பைபிள் பாருங்க. ஆபிரகாம் went up from Egypt. ஆபிரகாம் went up from Egypt. அப்போ எகிப்தை விட்டு வெளியே வந்ததை அவன் ஏறி வந்தான்னு போட்டிருக்கு. ஆனால் எகிப்துக்கு போனது அவன் கீழே இறங்குனான்னு இருக்கு. நான் சபையாருக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு நேரமும் இறங்குகிறவர்களா இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தை ஏறி செல்லுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இறங்கிடாத, உன் ஜபத்தை விட்டு இறங்கிடாத, உன் பரிசுத்தத்தை விட்டு இறங்கிடாத, ஆராதனை விட்டு இறங்காத, வேதத்தை விட்டு இறங்காத, கையை தட்டு ஒரு நிமிடம் இறங்கிடாத, எதற்காகவும் கீழே இறங்கிடாத. ஏறு, உன் ஜபத்தில் ஆதி அனுபவத்தில் ஏறு, ஆதி அன்பில் ஏறு, தேவனுக்கு அடுத்தவைகளை ஏறு. மோசே குறித்து சொல்லுகிறது எபிரேயர் 11:26-27 சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், எகிப்தில் ஏராளமான பொக்கிஷம் இருக்கு, ஆனால் அந்த பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவர் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு வெளியே போனான். அல்லேலூயா. நல்லா கொஞ்சிங்க. மோசே ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு வெளியே போனான். இந்த ஊருக்கு உலகத்துக்கு பயப்படுறவன் எகிப்துக்கு போவான், தேவனுக்கு பயப்படுறவன் எகிப்தை விட்டு வெளியே வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, மூன்றாவது லோத்துமிடம் இருந்து விலகினார்கள். லோத்துமிடத்தில் இருந்து என்ன செஞ்சாங்க? விலகினாங்க. ஆதியாகமம் 13:9 இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் சொல்ற பாருங்க. ஆபிரகாம், என்னை விட்டு நீ பிரிந்து போகலாம். நீ இடப்புறம் போனால் நான் வலப்புறம் போகிறேன், நீ வலப்புறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன். இங்கே பாருங்க, அவன் எகிப்தை விட்டு வெளியே வந்தான், விக்கிரகாராதனைக்காரை விட்டு வெளியே வந்த மட்டுமல்ல, லோத்து என்கிற மனிதனை விட்டு ஆபிரகாம் இங்கே பிரிகிறான். லோத்து ஆபிரகாமுடன் புறப்பட்டு வந்தான், ஆனால் அழைச்சது கர்த்தர் யோபுவைத்தான் அழைச்சார். ஆனால் ஆபிரகாம் லோத்து கூட வந்தான், அவ்வளோதான். இந்த லோத்து கானானை சுதந்தரிக்கிற ஆசையில் வரல. ஆபிரகாம் கானானை சுதந்தரிக்கத்தான் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி என்ன செய்கிறாருங்க? போறாரு. கூட லோத்து வராரு. இவர் கூட போனால் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், இவர் கூட போனால் ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்கும், அப்படித்தான் அவர் வராரே ஒழிய ஏதோ தேவன் மேல் உள்ள விருப்பத்தினாலேயே கானானை சுதந்திரிக்கணும், கர்த்தர் சொல்றாரு அங்கே போகணும் சொல்றாருன்னு அப்படி அவருக்கு ஒரு டிட்டர்மினேஷன் இல்லை. சும்மா இவரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. லோத்துவுக்கு ஆவிக்குரிய தரிசனம் இல்லை, லோத்துவுக்கு தேவனுடைய அழைப்பு இல்லை, லோத்துவுக்கு வாக்குத்தத்தம் இல்லை. லோத்துவுக்கு ஆபிரகாம தெரியுமே ஒழிய லோத்துவுக்கு தேவனை தனிப்பட்ட விதத்தில் தெரியாது. ஆபிரகாம் ஜெபிக்கிறது போல லோத்து ஜெபிக்கல, ஆபிரகாமோடு தேவன் பேசுறது போல லோத்து பேசல. ஆனால் இந்த லோத்து ஆபிரகாமுக்கு சொந்தக்காரன். நான் ஆபிரகாமின் குடும்பத்தில் பிறந்தவன், ஆபிரகாமின் உறவினர், அவ்வளவுதான். லோத்தை ஒழிய லோத்துவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு இன்டிமேஸ் எதுவுமே இல்லை. அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர்னு கேட்டால், இந்த லோத்துவை நான் இங்கே யாருக்கு ஒப்பிடுகிறேன்னால், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து விட்டதினால் கிறிஸ்தவர்கள் என்று வாழுகிற பெயர் கிறிஸ்தவர்களுக்கு இந்த லோத்து இங்கே அடையாளமாக நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன். இப்போ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறதுனாலையோ, ஒரு பெந்தேகோஸ்தே தாய் தகப்பனுக்கு நீ பிள்ளையா பிறந்திருக்கிறதுனாலையோ எல்லாவற்றையும் நீ பெற்றிட முடியாது. உனக்கும் தேவனுக்கு தனிப்பட்ட உறவு இருக்கணும்.
அல்லேலூயா. ஆமா, சில ஆட்கள் பெயர் அளவில் கிறிஸ்தவனாக இருப்பான், பெயர் கிறிஸ்தவ பேராக இருக்கும். அப்புறம் இயேசுனார் போட்டோ வச்சுருப்பாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, ஈஸ்டர் கொண்டாடுவாங்க, ஸ்டார் தொங்கும். இதை வச்சு ஒரு ஆளை கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. லோத்துக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப கனெக்டன்ஸ் இல்லை. அப்படி இருந்திருந்தா அவன் போயிட்டு சோதம் கொமோராவை போய் தேவனுடைய தோட்டத்தை போலவும் நீர்வளம் நிலவளம் பொருந்தினதா இருக்கிறது, இங்கே போனால் நம்ம வாழலான்னு அவன் சிந்தையா மாறிச்சுன்னா அவன் கானானுக்கு போகிற ஆசையில் என்ன செய்யல, வரல. இன்னைக்கு இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவளாக இருந்தால் மற்ற எல்லா மனுஷரை பார்க்க நாம் பரிதவிக்கப்பட்டவளாக இருப்போம். நீங்கள் ஆபிரகாமை போல இருங்கள். என் நோக்கம் கானான், நான் கானானுக்கு தான் என் நோக்கம், பரலோகம் தான் என் நோக்கம், பரிசுத்தம் தான் என் மூச்சு என்று நாம் அப்படிதான் வாழணும். ஒருவேளை அப்படிப்பட்ட நபரும் கூட இருப்பானா அவர்களை விட்டு நம்ம என்ன செய்யணும், விலகணும். போய் வைக்கிறாங்க. அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் நல்ல பட்டையும் கோட்டையுமா இருப்பான். பத்திரிக்கை மஞ்சள் தடை கொடுப்போம், உடனே முதலாக போய் நின்றுறது தோத்திரம், இருந்துட்டு ஒரு கட்டு கட்டிட்டு வேற வர்றது தோத்திரம். ஒரு டீசென்ட்டியை ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை எப்போதும் வச்சுங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு ரொம்ப ஒட்டாதீங்க. அன்றைக்கு பேதுருட்ட ஜனங்கள் கேட்குறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும், மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். விலக வேண்டியதை விட்டு என்ன செய்யணும், விலகணும். தேவனுடைய பிள்ளைன்னு நீங்கள் ஒவ்வொரு இடத்துல உங்களை தனிமைப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரிக்கணும். ஆகவே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதனால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவ கோயிலுக்கு செல்வதனால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. இந்த லோத்து மாம்சீக கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக திகழ்கிறார். இப்படிப்பட்டவர்களை விட்டு ஆபிரகாம் விலகினான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்கிற அந்த மனுஷனோடு ஆபிரகாம், லோத்து என்கிற அந்த மனிதனோடு ஆபிரகாம் ஒத்து போக முடியல. அதே போல உலக சடங்காச்சாரங்களுக்கு உங்களை எண்ணி நம்ம விளக்கி என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். உலகத்தில் 1000 சடங்காச்சாரங்கள் வச்சிருப்பாங்க. எங்கள் ஸ்டைல் அது கிடையாதுங்க. எங்கள் ஸ்டைல் பைபிள் ஸ்டைலுங்க. பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறதோ அதை பூலோகத்தில் வெளிப்படுத்துகிற சந்ததி நாங்கள். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அதனால தான் நம்ம கோலம் போடுறதில்லை. மனுஷர்கள் பண்ணுற அந்த உலகத்தினுடைய காரியங்கள் பைபிள் ஆதாரம் கிடையாது. நமக்கு தண்ணியை தெளிக்கலாம், சுத்த பத்தமாக பெருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் போடணும்னு அவசியம் கிடையாது. தோத்திரம். அல்லேலூயா. சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்பு ஊற்றுவாங்க. இந்த மாதிரி சுத்தமாக இருங்க, அதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தில் நிறைய காரியமாக இருக்கும், அதை எங்களுடைய ஃபாலோ கிடையாது. நாங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்க. ஆமேன். அல்லேலூயா. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை இப்பூமி, எனக்கென்று எதுவும் இல்லை இப்பூமி சொந்தமல்ல, எல்லாம் என் இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. காரியம் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒரு பாயிண்டோட நிறுத்துறேன். ஆகாரிடம் இருந்து விலகினார்கள். தேவனுக்கு பயப்படுறதுனால, தேவனுக்கு பயப்படுற பயம் என்பது தீமை விட்டு பொல்லாப்பை விட்டு விலகிறது தான் பயம். ஆகாரிடம் இருந்து அவங்க விலகினாங்க. ஆதியாகமம் 21:14 இப்படி சொல்லுகிறது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான்.
அவள் புறப்பட்டு பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்தாள். நிறைய விஷயம் இருக்குது, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். ஆகார் என்கிற இந்த ஆள் எகிப்துக்கு இவங்க ஒரு முறை போனாங்கல்ல, அதில் ஒட்டிக்கினே இந்த அம்மா வந்துடுது. அதில் வந்து தான் அந்த வீட்டில் வேலை செய்யுது. இந்த அம்மா வீட்டில் வந்ததுனால ஆபிரகாமுக்கு தேவனுக்கு இருக்கிற தொடர்பு 13 வருஷம் இல்லாமல் இருந்துச்சு. சாராள் பேச்சை கேட்டு ஆபிரகாம் ஓகே சொல்லி 86 வயதில் அந்த தப்பு நடந்தது. 99 வயது வரைக்கும் 86லேருந்து ஆபிரகாமுக்கு 99 வயது இடைப்பட்ட 13 ஆண்டுகள் கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கு நோ இன்டிமெசி. கர்த்தர் அவனோடு பேசலை, அவர் உத்தமமாக இல்லை, கொஞ்சம் வழி விலகிட்டாரு. அது இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு பயப்படுகிறவன் அப்படின்ற சாட்சியை பெறல. அதெல்லாம் விட்டு விலகும் போது கர்த்தர் சொல்லாரு, எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். விலகணும், தேவையில்லாத காரியங்களை விட்டு என்ன செய்யணும். நீங்கள் இதுக்கு நிறைய காரியம் சொல்லலாம். அதில் இன்னொன்று, இந்த ஆகார் வர இடத்துல அடிமைன்ற வார்த்தை, அடிமை பெண்ணாகிய ஆகார். ஆகவே இந்த உலகத்துக்கு அடுத்தவைகளில் நாம் என்ன ஆகக்கூடாதுங்க, அடிமை ஆகக்கூடாது. எதுவும் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. சினிமாவோ செல்ஃபோனோ கேம் விளாடுறதோ ஒரு சோஷியல் மீடியாவில் 24 மணி நேரம் உட்காந்துருக்கிறதோ ரீல்ஸ் பார்க்குறதோ சோதனை, இந்த காரியங்களில் நிறைய பேர் அடிமையாக இருக்குது. எதுவும் அடிமைப்படுத்தக்கூடாது. நீ கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. எதுக்கு நான் அடிமை அல்ல. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாகிறவர்களே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். ரோமர் 6ஆம் அதிகார கடைசி வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். முடிவு நித்திய ஜீவன். பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாகுங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த அடிமை தான் ஆகாருக்கு அடையாளம். இந்த உலகத்துக்கோ ஒரு உறவுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சாப்பாட்டுக்கோ ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்கோ நம்ம அடிமையாகக்கூடாது. நோ, அடிமைனா இயேசுக்கு மட்டும்தான் அடிமை, வேற எதுக்கு நான் அடிமை கிடையாது. சொல்றது தான் ஆகாரை விட்டு விலகுவது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதுக்கு உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, நான் எல்லாம் சொல்லுங்க, நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நான் இயேசுவுக்கே அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள் இந்த வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து 4 காரியம், என்னென்ன காரியம் பார்த்தோம். விக்கிரக ஆராதனை காரணத்திலிருந்து விலகினார்கள், அப்புறம் எகிப்தை விட்டு விலகினார்கள், அப்புறம் லோத்தை விட இருந்து விலகினாங்க, அப்புறம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவருக்கு நாங்கள் அடிமை. ஆண்டவரே எல்லாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். இ மேஜர் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுக்கு அடிமை. அடைக்கல்லமே உமதடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால்